யாரோ ஒரு புண்ணியாத்மா இந்த இடத்தை பவித்திரமாக்குறதுக்காக வந்திருக்காரு. சரீர சௌக்கியத்துல மயங்கிறவர்கள் இல்லை. காமத்தை ஜெயிக்கணும்னா என்னமா முடியும்? ரிஷிகள் எப்படி காமத்தை அடக்கினான்னா அதுக்கு தீனி போட்டாதானே கிளம்பும். ஆகாரத்தின் மூலமா தானே காமக்ரோதம். நாயம் திக் பிக்ஷுஹு மகாநாடகத்தில் சொல்றார். அங்கே ஒருத்தர் வந்து பார்த்து ஒரு பிட்சு வந்திருக்காருனாராம் ஒரு ரிஷி. இன்னொரு ரிஷி சொன்னார், நாயம் பிட்சுகு, இவர் பிட்சு இல்லை, சன்னியாசி இல்லை. ஏன்னா வர யுவதிமானு, பக்கத்தில் ஒரு ஸ்திரீ இருக்கா, சீதா இருக்கா, அதனால நாத்தி திக்ஷுகு, இவர் சன்னியாசின்னு நினைக்கிறேன்னார். தனுஷ்மானு, சன்னியாசி வில்லு வச்சுக்கலாமா கையில்? ராஜ்ய புத்திரா, இல்லை ராஜகுமாரன் மாதிரி இருக்குன்னார் ஒரு ரிஷி. நகி ராஜகுமாரன் இல்லை. ஏன்னா ஜட்டாஜூட்டபாரம் ததானா, தலையில் ஜட தரிச்சிருக்காரு ராஜகுமாரன், இதுக்கு ஜட தரிக்கணும்? இல்லை வியாதன் வேடனா இருக்குமோன்னு பார்த்தா, அந்த உருவத்தை பார்த்தா, கையில் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் பார்த்தா வேடன் மாதிரி இருக்கு. நாயம் வியாதா இல்லைன்னா நவ குணதரா, முகத்தை பார்த்தா அந்த சாந்தம் தெரியுது, ஜீவ காருண்யம் தெரியுது. நவகுணதரா பஷ்யகஸ்மாதகஸ்மாத் புண்ணியரண்யே நவநவகணசியாமளா கோயமேதி, யாருன்னு தெரியலையே. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர், யாரோ ஒரு புண்ணியாத்மா இந்த இடத்தை பவித்திரமாக்குறதுக்காக வந்திருக்கார். புண்ணிய ரண்யே நவகண நவநவகணசியாமளா, நீருண்ட மேகம் போன்ற ஒரு திருமேனி. அப்பேற்பட்ட இந்த சியாமலன், நீலமேக சியாமலன் யாருன்னே தெரியலையே அப்படின்னு அந்த ரிஷிகள்லாம் என்ன பண்ணான்னார். அர்த்தாவர்த்தித மந்திரம் ஜபம் பண்ணிட்டு இருக்காராம், கண்ணை மூடிண்டு. சுவாமியினுடைய சாநித்தியம் மனசு அடங்க மாட்டேங்கிறது, இழுக்கிறது. கண்ணை திறந்து பார்த்தார், சுவாமி நிற்கிறார். அப்படியே உபஸ்தானம் பண்ணல, மாலையை கீழே போட்டார், துண்டை உதறினார், மாலையை போட்டார், சுவாமிகிட்ட வந்துவிட்டார். அர்த்தவிலசத் ஸ்வாத்தியாயம் வேதம் சொல்லிட்டு இருக்காராம். பிரம்மைக்கு பிரஷ்னம் ஓம் சொல்லிவிட்டு தான் எழுந்திருக்கணும். பூர்த்தி பண்ணாமல் சுவாமியை பார்த்தாலே எழுதுன்னு ஓடி வந்துவிட்டார். பிரம்மோபாசனம் பிரணவஜபம் பண்ணிட்டு இருக்கா சில பேர், அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கா சில பேர். அர்த்த முக்த ஹவனாதி ஹவன ஆதித்யாதி சர்வக்ரியாம். ஒருத்தர் ஹோமம் பண்ணிருந்தா, ஒருத்தர் ஜபம் பண்ணிருந்தா, ஒருத்தர் வந்த அதிதிக்கு சத்காரம் பண்ணிட்டு இருந்தா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரியம் பண்ணிட்டு இருக்கா. சுவாமி என்ற வந்து நின்னத்தை பார்த்த உடனே அத்தனை பேர் என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி வந்துவிட்டா. கந்தர்ப்பாயுத சார்த்தமூத தப்போமே நிரே. ஏன் தியானத்தை விட்டா, ஹோமத்தை விட்டா, ஜபத்தை விட்டா, அக்னிஹோத்திரத்தை விட்டா, பிரணவ ஜபத்தை விட்டா, ஏன் விட்டுட்டு வந்தா எல்லாரும்னா, இத்தனை ஜென்மாவா எந்த தர்மங்களை பண்ணிட்டு இருந்தாலோ அத்தனை தர்மங்களுடைய பலன் எதிர்த்தா மாதிரி வந்து நிற்கிறது. அப்படி நினைச்சு வந்து நிற்கிறாராம் சுவாமி. எப்படி மனசை அபகரிக்கிறான்னு. கந்தர்ப்பாயுத சுந்தரம், அயுத சுந்தரம் 10,000 மன்மதன் சேர்ந்து வந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி சுவாமி நிற்கிறாராம். இத்தனைக்கும் கையில் வில்லு, இடுப்பில் மரவுருவி, தலையில் ஜட, வேற ஒரு வஸ்து கிடையாது. இப்படி நிற்கிறார் சுவாமி. திவ்ய ஜானோபன்னாஸ்தே ராமம் திருஷ்ட்வா மகர்ஷயः ரூபசம்ஹனனம் லக்ஷ்மீம் சௌகுமாரியம் சுவேஷதாம் தத்ருஷுஹு விஸ்மிதாகாராः ராமஸ்ய வனவாசின. சுவாமியை பார்த்து அத்தனை பேரும் வந்தாலே ஓடி வந்து சுவாமியை பார்த்து கேட்கிறா, எனக்கு ஒரே ஒரு கிருபை பண்ணணும்னா. என்ன கிருபைன்னா, வேதம் வேண்டாம், சாஸ்திரம் வேண்டாம், தர்மம் வேண்டாம், சுதர்மானுஷ்டானம் வேண்டாம், யாகம் வேண்டாம்,
ஒரு சந்நியாசம் வேண்டாம், பிரணவ ஜபம் வேண்டாம், ஒரு தடவை உங்களை ஆலிங்கனம் பண்ணிக்கணுங்கிறார். ஒரே ஒரு தடவை உங்களை ஆலிங்கனம் பண்ணிட்டா போரும்னா வந்து கேட்டவா யாரு? அசடோங்கிறார். காமிகளோ திவ்யஜானோபன்னாஸ்தே, மகாஜானிகளா. அசடுகள் இல்லை, ஒரு ஒரு சரீர சௌக்கியத்தில் மயங்கிறவர்கள் இல்லை. திவ்யஜானோபன்னாஸ்தே ராமம் திருஷ்டுவா மகர்ஷயா. ஏன் இப்படி தோணினது? இந்த ரிஷிகளுடைய மனசு கூட இப்படி தோணினதே ஏன்னார், ரூபசம்ஹனனம் லக்ஷ்மீம் சௌகுமாரி. அந்த மரக்கட்ட மாதிரி இருக்காம மனசு ரிஷிகளுக்கு. காய்கறிகளையே தின்னுண்டு, சரக தின்னுண்டு, காற்றை சாப்பிட்டுண்டு, ஒரு சௌக்கியத்தையும் அனுபவிக்காமல் கட்டாந்தரையில் படுத்துட்டு மழையில் நனைஞ்சு, வெயில் நனைஞ்சு, பனியில் நின்று, இது சுச்சுருச்சியாக சாப்பிடாமல் காமம் எப்படி வரும்? அதுக்குள்ளே ஆகாரத்தை போட்டால் தான் வரும். காமத்தை ஜெயிக்கணும்னா என்னமா முடியும்? காமத்தை ஜெயிக்க முடியாது. காமத்தை ஜெயிக்கணும்னா எல்லாரும் என்ன பண்ணுறா, காமக்ரோதங்களை ஜெயிக்கணும்னு சொல்லிவிட்டு பிரேக்கை போட்டால் நிற்கும் வண்டி, ஆக்சிலேட்டர் கொடுத்தா ஓடும். நீ வண்டி நிற்கணும்னா ஆக்சிலேட்டர்லேருந்து கையை எடுத்துகிட்டு பிரேக்கை மாத்திரம் போட்டால் நின்றுடும். இப்போ பிரேக்கையும் போட்டுவிட்டு ஃபுல்லாக ஆக்சிலேட்டரையும் கொடுக்குறான். உருப்படுது அது. ஏன்னா வேகமாக ஓடுறதுக்குள்ள ஆக்சிலேட்டர், நிறுத்துறதுக்குள்ள பிரேக்கு, ரெண்டையும் பண்ணுற மாதிரி தான் நாம் காமம் உண்டாரத்துக்குள்ள சாப்பாட்டை யதோக்தமாக சாப்பிட்டுருந்து காமம் அடங்கணும்னு நினைக்கிறோம். ரிஷிகள் எப்படி காமத்தை அடக்கினான்னா அதுக்கு தீனி போட்டால் தானே கிளம்புவோம். ஆகாரத்தின் மூலமாக தானே காமக்ரோதம். அதனால நாக்கை ஜெயிச்சு பரம் நேந்திரிய ப்ரீ ஜடபரதர் மாதிரி வச்சுட்டுருக்கா உடம்பை, நாக்கை வச்சுட்டுருக்கா. இது மாதிரி காமம்னா என்னன்னே தெரியாது. ஏன்னா மனசை அப்படி பண்ணியாச்சு. அந்த மனசே காமமே அழிஞ்ச ரிஷிகள் ரூபசம்ஹனனம் பார்த்தாராம் சுவாமிய. விஸ்மிதாக அவ பிரமிச்சு போயிட்டான். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.